ஹாய், நம்ம கிட்ட இருக்கிறது Hyundai Exterல SX Connect டாப் எண்ட் மாடல். இந்த கார் ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார்ல டோட்டலா 16 வேரியன்ட் வருது. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,13,000ல இருந்து 10,27,000 வரைக்கும் இருக்கு. ஃபியூல் டைப்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பெட்ரோல் தான், ஆப்ஷனலா சிஎன்ஜி மட்டும் கொடுத்துருக்காங்க. Hyundai Exterோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஹைலைட் ஸ்பெக்ஸ் பாக்குறதுக்கு முன்னால இந்த காரை ரிவ்யூ கொடுத்தது ராம்நாத் பிஎஸ்எம் Hyundai ஷோரூம். சப்போஸ் உங்களுக்கு என்கொயரி வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த Hyundai Exter பார்த்தீங்கன்னா யூஸ்வலான ஹியூண்டாயோட ஃப்ரண்ட் லுக் இல்லாமல் இந்த ஹூட் கிட்ட ஒரு ஸ்டெப் அப் பண்ணி இந்த எக்ஸ்டருங்கிற பேட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட லோகோ வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஆர்எல் லைட் வந்து ஹெச் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. அது கீழேயே அப்படியே வந்து இண்டிகேட்டர்ஸ் வருது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்துடுது. இதில் வந்து ஹை பீம் லோ பீம் ரெண்டுக்குமே சேர்ந்தாப்புல கம்பைண்டாக வந்துடும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா Hyundai Exterக்கு ஸ்பெஷலான ஒரு பேராமெட்ரிக் கிரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்கிட் பிளேட் இருக்கு. இந்த ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்யூவி டைப்னு சொல்றதுக்காகவே கொடுத்தது மாதிரியா இருக்கு. சைடில் வீல் ஆர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் ரவுண்ட் ஷேப்ல இல்லாம இந்த இடத்துல வந்து அப்படியே முடிகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இங்க சைடு மிரர்லயே இண்டிகேட்டர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ், பேக் டோர்ல இந்த இடத்துல கொஞ்சம் எம்போஸ் ஆகி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு வெல் பில்ட் கார் மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இங்க பெட்ரோல் டேங்க் ஒரு 37 லிட்டர் கெப்பாசிட்டியான ஒரு பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் ரைல் அப்படியே அதுக்கு பின்னால உள்ள அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்ல வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேராமெட்ரிக், அந்த ஃப்ரண்ட்ல காமிச்ச அதே பேராமெட்ரிக் டிசைன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரியே பேராமெட்ரிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்க ஹெச் டிசைன்ல டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இங்க எக்ஸ்டர்ன்ற பேட்சும் அங்க மாடலோட நேம் SXங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டா வந்துருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கொடுத்தது மாதிரி ஸ்போர்ட்டி ஸ்கிட் பிளேட் வந்து இங்க பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. Hyundai Exterோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm, லென்த் 3815 mm, வித் 1710 mm, ஹைட் 1631 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2450 mm கொடுத்துருக்காங்க. இப்போ பூட் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்டரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 391 லிட்டர்ஸ் இருக்கு. இங்கே ஃப்ரண்ட்ல வந்து மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள வந்து ஓகே ஒரு ஸ்டெப்னி இருக்கு. இங்கே நைட் டைமுக்கு ஒரு சர்ச் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்டரோட டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 inches அலாய் வீல். இங்கே வந்து ஒரு டைமண்ட் கட்டில் வந்து அலாய் வீல் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. எக்ஸ்டர்ல SX Connect டாப் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்ன்றதுனால இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் ஆட்டோன்னு ஒரு பேட்ச் கொடுத்துருக்கு. எக்ஸ்டரோட பானட் பார்க்கலாம். வெயிட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. எக்ஸ்டர்ல 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. 80 PHPயும் டார்க் 113 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸ்டரோட இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லாம் வந்து ட்ரை ஆரோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்க பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி பவர் விண்டோ வந்துடும். அதே மாதிரி இங்க ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ரெண்டு பேக் டோர்லயுமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்லயும் பாத்தீங்கன்னா ட்ரை ஆரோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டோர் நல்லா தட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி தை சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கு இது வரைக்கும். ஓகே, நல்லா தை சப்போர்ட் நல்லா இருக்கு. நீக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. மேபி நல்ல ஹைட்டான ஆளு கூட நீ வந்து இடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆல்மோஸ்ட் ஒரு ஜான் அளவுக்கு கூட ஹைட் இருக்கு. ஓகே, பேக் சீட்ல இந்த ரெக்லைன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பேக் சீட்ல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அதே மாதிரி இந்த விண்டோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் விண்டோ மாதிரியா இருக்கு. இந்த குவார்டர் விண்டோவும் இங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சைடு வியூவை வந்து மறைக்காத மாதிரி நல்ல ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்கு. பேக் சீட்ல பாத்தீங்கன்னா 3 பேர் உட்கார்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருந்தா கூட 2 அடல்ட் கம்ஃபர்டபுளா உட்காரலாம். ஒரு கிட் வந்து தாராளமா உட்காரலாம். இந்த எக்ஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஹேண்டில் வந்து ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்குது. பாக்குறதுக்கு இதுல வந்து தனியா அட்டாச் பண்ணது மாதிரி இல்லாம இதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. எக்ஸ்டரோட பேக் சீட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஸ்வலா பேக் சீட்ல மிடில் உட்கார பேசஞ்சருக்கு லேப் சீட் பெல்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்கும். அதாவது இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், தென் மூணாவது இந்த பாயிண்ட் நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டரோட பேக் சீட் பேசஞ்சருக்காக இங்க ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெகுலேட்டருமே இருக்கு. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் யூனிட் இருக்கு. Hyundai Exterோட ஸ்டீரிங் பாக்குறதுக்கு கம்பாக்டா நல்லாவே இருக்கு. இங்கேயும் வந்து Hyundaiயோட ஒரு பேட்ச் வந்து மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. இங்க வந்து டாகிள் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்ல லெஃப்ட் சைட்ல வால்யூம் கண்ட்ரோல், மோடு அண்ட் போன் அட்டென்ட் பண்றதுக்கான டாகிள் ஸ்விட்சஸ், இந்த கண்ட்ரோல் எல்லாமே இங்க ஸ்டீரிங் மவுண்டடா கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்க்கு பின்னால பேடல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லயுமே இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல டயர் பிரஷர் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஹைலைன் சொல்லிட்டு 4 டயருக்கும் உள்ள தனித்தனியா பிரஷரை காமிக்கும். ஃப்ரண்ட்ல ஏசி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் டைப்ல கொடுத்துருக்காங்க. அது மேல வந்து ரவுண்டா பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வெளியில உள்ள கலர் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகி வருது. இங்க இன்ஃபோடைன்மெண்ட் வந்துருது. அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏசி வெண்ட் இருக்கு. இங்க வந்து 2 ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ரெகுலேட்டர், தென் ஃபேனுக்கான ரெகுலேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இங்க சார்ஜிங் போர்ட் வந்துருது. இங்க ஒரு சார்ஜிங் போர்ட். அதே மாதிரி டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ஆக்சிலரி போர்ட்டும் கொடுத்துட்றாங்க.
அதுக்கு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு. இந்த டேஷ்போர்டில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃப்ரண்ட்ல 2 சைட்லையுமே ப்ரொப்பல்லர் டைப் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஆரோ பேட்டர்னில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷனில் மொபைல் ஃபோன், பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் இருக்கு. க்ளவ் பாக்ஸ் வந்து இங்க ஒரு ஏசி வெண்ட் வரதால கூல்டு க்ளவ் பாக்ஸா இருக்கு. எக்ஸ்டர்னல் IRVM மேனுவலா கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. SOS, அதே மாதிரி இங்க ப்ளூ லிங்க் கனெக்டுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஒரு டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ் கேம் பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியரை ரெக்கார்ட் பண்ணும், அதே மாதிரி வெளியில ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது மொபைல் கூட லிங்க் பண்ணிக்கலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இங்க சன்ரூஃப் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் வந்து நீங்க எலக்ட்ரானிக்கலா ஓபன் பண்ணிக்க முடியும். பட் க்ளோஸ் பண்றது பாத்தீங்கன்னா இதை மட்டும் மேனுவலா க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்ல இந்த மாடல்ல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல 3 ஆப்ஷன் வருது. ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட்ல வருது. மேனுவலா வந்து நம்ம பேடல் ஷிஃப்ட் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைவேஸ்க்கும் இந்த வண்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் கூட நினைச்சேன் சரி ஆட்டோமேட்டிக் வந்து சிட்டிக்கு தான் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் எஸ்பெஷலா அந்த ஆட்டோமேட்டிக் வந்து நல்லாவே இருக்கு. Hyundai Exter கொஞ்சம் லேட் ரிவ்யூவா இருந்தா கூட ஆல்ரெடி நிறைய பேர் ஓன் பண்ணிருப்பீங்க. உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான கார்ஸ் பத்தின ரிவ்யூவுக்கு மோட்டார்ஸ் உடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஹேவ் அ சேஃப் டிரைவ்.